வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்குற டாப்பிக்கு ஜங்க் ஃபுட். இப்போது ஜங்க் ஃபுட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ். யாரை பேஸ் பண்ணி? சில்ட்ரனை பேஸ் பண்ணி. ஏன்னா அவங்க தான் அதிகமாக ஜங்க் ஃபுட்டை யூஸ் பண்ணுறாங்க. மெயின் காரணம் என்னென்னா கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட், அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த சோஷியல் மீடியா, டிவி இது மூலமாக நிறைய அவங்கள ரீச் ஆகிறதுனால அதை அவங்க சாப்பிட அட்ராக்ட் பண்ணுது. ஒன்ஸ் அவங்க ட்ரை பண்ணிட்டா லைஃப் லாங் அதை சாப்பிடணுன்னு அவங்க ஆசைப்படுவாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்குறத ஸ்டாப் பண்ணணும். சில குழந்தைங்களுக்கு சொன்னால் புரியும், சில பேருக்கு சொன்னாலும் புரியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஜங்க் ஃபுட்டோட அளவை நம்ம குறைச்சிக்கலாம். முதல்ல ஜங்க் ஃபுட்டுன்னா என்னென்னு பார்க்கணுனாக்கா, எண்ணெயில் பொரித்த ஃபுட்டு, சில ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப லாங் டேஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு. மூணாவது அந்த அஜினோமோட்டோ டேஸ்ட்டுக்காக சேர்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதி. ஒரு நாள் சாப்பிட்டா கெடுதி ஆகுமானா கண்டிப்பாக இல்லை. பட் ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம அடிமையாகி தொடர்ந்து நம்ம அதை சாப்பிட நம்ம தூண்டும் நமக்கு. அப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக் என்ன அப்படின்னாக்கா, இந்த சுண்டல் வகை, இந்த நவதானியங்கள் இருக்குல்ல, அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது இந்த கடலை பருப்பி, இந்த வேர்க்கடலை இது மாதிரி கொடுக்கலாம். இல்லை ரவையில் செஞ்ச லட்டு, இல்லை சிறுதானியம், இந்த முறுக்கு, இந்த சீடை, எள்வடை, அதிரசம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது மூலமாக அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இதில் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை லேஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னாக்கா, நம்மளே இந்த உருளைக்கிழங்கு, இல்லை அப்படின்னாக்கா அந்த நேந்திரம் பழம் இருக்குல்ல, அதில் சிப்ஸு கூட நம்மளே வீட்டில் சுத்தமான கடலை எண்ணெயில் போட்டு, இல்லை நல்ல எண்ணெயில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ண பாருங்கள். முடியல அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் அதை குறைக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது இந்த வீடியோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இதே போல் தான் குழந்தைங்களோட அந்த பிரெயினில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடுது இந்த அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட், அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிவிஸு, இந்த செல்ஃபோன்ஸை கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா மொத்தமாக கொடுக்குறத அவாய்ட் பண்ண முடியாது இந்த மாடர்ன் வேர்ல்டில். ஸோ thank you very much.